தென்னிந்திய சினிமாவின் வரலாற்றில் ஒரு நடிகை தனக்கென ஒரு பேரரசை உருவாக்கிக் கொண்டால் அந்த பெயர் நயன்தாரா. லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் ரசிகர்கள் அன்பால் வழங்கிய பட்டம். இன்றைக்கு இந்தியாவில் அதிக சம்பளம் பெறும் நடிகைகளில் ஒருவர். ஃபோர்ப்ஸ் இந்தியா செலிபிரிட்டி 100 பட்டியலில் இடம்பெற்ற ஒரே தென்னிந்திய நடிகை. 75க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், 5 பிலிம்பேர் விருதுகள், நந்தி விருது, தமிழக அரசு விருது மற்றும் பல தேசிய, சர்வதேச அங்கீகாரங்கள். ஆனால் இந்த வெற்றி பயணம் எங்கிருந்து தொடங்கியது தெரியுமா? நவம்பர் 1984 18. கர்நாடக மாநிலம், பெங்களூரு நகரம். டயானா மரியம் குரியன் என்ற பெயரில் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தாள். அவள்தான் இன்றைய நயன்தாரா. கேரளாவின் திருவல்லாவை பூர்வீகமாக கொண்ட சிறிய கிறிஸ்தவ குடும்பம். தந்தை குரியன் கொடியாட்டு, தாய் ஓமனா குரியன். தந்தை இந்திய விமானப்படை அதிகாரி என்பதால் சிறுவயதிலிருந்தே இந்தியாவின் பல மாநிலங்களில் பயணம். பள்ளி படிப்பு குஜராத்தின் ஜாம்நகர், டெல்லி, கேரளாவின் திருவல்லா, இப்படி பல ஊர்களில் கல்வி பயின்றார். திருவல்லா மார்த்தோமா கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தில் பட்டம் பெற்றார். அந்த நேரத்தில் சினிமாவுக்கு வரவேண்டும் என்ற கனவு எதுவும் இல்லை. பார்ட் டைம் மாடலின்தான். ஒரு சாதாரண கல்லூரி மாணவி. அப்போதுதான் விதி திரும்பியது. 2003ஆம் ஆண்டு பிரபல மலையாள இயக்குனர் சத்யன் அந்திக்காட் ஒரு மாடலிங் புகைப்படம் பார்த்தார். இந்த பெண்ணிடம் ஏதோ ஒரு மாயம் இருக்கிறது என்று உணர்ந்தார். அவர் எடுத்த படம் மனசினக்கரே. முக்கியமான கதாபாத்திரம். ஆனால் நயன்தாரா முதலில் மறுத்துவிட்டார். எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை, ஒரே படம்தான் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார். அந்த ஒரே படம் தான் அவரின் வாழ்க்கையையே மாற்றியது. மனசினக்கரே சூப்பர் ஹிட். விமர்சகர்கள் பாராட்டு, ரசிகர்கள் கவனம். சினிமா உலகம் சொன்னது, ஒரு புதிய நட்சத்திரம் பிறந்துவிட்டது. 204இல் மோகன்லாலுடன் நாட்டுராஜாவோ விஸ்மயதம்பத்து இதில் பேயாக நடித்தார். அந்த பாத்திரம்தான் அவரை நடிகையாக அடையாளம் காட்டியது. அடுத்து தமிழகம் கவனிக்க ஆரம்பித்தது. 2005 ஹரியின் ஐயா. தமிழில் அறிமுகம், அழகு, நடிப்பு, ஸ்கிரீன் பிரசன்ஸ் அனைத்தும் சேர்ந்த ஒரு சென்சேஷன். அதே வருடம் சந்திரமுகி 800 நாட்களுக்கு மேல் ஓடிய படம். நயன்தாரா பெயரை ஒவ்வொரு வீட்டிலும் அறிமுகப்படுத்திய படம். அதன் பின் கஜினி, சிவகாசி, மம்முட்டியுடன் ரப்பகல், தஸ்கரவீரன். 2000 கல்வனின் காதலி, தெலுங்கில் லக்ஷ்மி, வல்லவன், தலைமகன், இ. வல்லவனில் ஆசிரியர், ஈயில் பாட்டாஞ்சர். ஒவ்வொரு ரோலிலும் வேறொரு நயன்தாரா. இங்கேயே அனைவருக்கும் புரிந்தது, இவள் ஒரு கமர்ஷியல் ஹீரோயின் மட்டும் இல்லை, ஒரு நடிகை. நயன்தாரா ஒரு சாதாரண நடிகையிலிருந்து லேடி சூப்பர் ஸ்டார் ஆக மாறிய கதை ஆரம்பிக்கிறது. 2007ஆம் ஆண்டு ஒரே ஒரு படம் அவளின் இமேஜையே மாற்றியது. அந்த படம் பில்லா. விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் அஜித் குமாருக்கு ஜோடியாக சாஷா என்ற கேரக்டர். கிளாமர், ஸ்டைல், அட்டிடியூட், நடிப்போ. ஒரே படத்தில் இவள் ஒரு சாதாரண ஹீரோயின் இல்லை, ஒரு ஸ்டார் மெட்டீரியல் என்று ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் ஒப்புக்கொண்டது. விமர்சகர்கள் சொன்னார்கள், நயன்தாராதான் இந்த படத்தின் ஷோஸ்டாப்பர். இதற்கு பிறகு வந்த படம் யாரடி நீ மோகினி 2008. இங்கேதான் கிளாமர் மட்டுமல்ல, உணர்ச்சிப்பூர்வமான நடிப்பும் இவரால் முடியும் என்பதை நிரூபித்தார். அழுகே, காதல், கோபம், வலிமை, எல்லா எமோஷன்களையும் அற்புதமாக வெளிப்படுத்தினார். இந்த படம் அவருக்கு அழகான நடிகை என்ற இமேஜுடன் சிறந்த நடிகை என்ற முத்திரையையும் கொடுத்தது. 2009 வில்லு, ஆதவன். 2010 நயன்தாராவின் கோல்டன் இயர். ஒரே வருடத்தில் 5 சூப்பர் ஹிட்கள். அதர்ஸ் தெலுங்கு, பாடிகாட் மலையாளம், சிம்ஹா தெலுங்கு, பாஸ் என்கிற பாஸ்கரன் தமிழ், சூப்பர் கன்னடம். 4 மொழிகள், ஒரே நடிகை, ஒவ்வொரு இடத்திலும் வெற்றி. பாடிகாட் படத்திற்காக அவருக்கு சிறந்த நடிகை விருது.
2011 ஒரு திருப்புமுனை. ஸ்ரீராமராஜ்யம். சீதையாக நயன்தாரா. அழகு அல்ல, பக்தி, அமைதி, தியாகம். ஒரு தேவதையின் நடிப்பு. இந்த வேடம் அவருக்கு பிலிம்பேர் சிறந்த நடிகை, தெலுங்கு, நந்தி விருது என்று பெரிய அங்கீகாரங்களை கொடுத்தது. அந்த நேரத்தில் ஊடகங்கள் சொன்னது, திருமணத்திற்குப் பிறகு நயன்தாரா சினிமாவை விட்டு விலகப் போகிறார். இது அவரின் கடைசி படம். ஆனால் ஒரு வருட இடைவெளிக்குப் பிறகு அவர் திரும்பி வந்தார். 2012 கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பத்திரிகையாளராக ஒரு வலுவான வேடம். பிறகு வந்தது அவரது வாழ்க்கையில் மிக முக்கியமான படம். 2013 ராஜா ராணி. ரெஜினா என்ற கேரக்டர். தோல்வியடைந்த திருமணம், உடையாத மனம், அழுத்தமான உணர்வுகள். இந்த படம்தான் நயன்தாராவை மீண்டும் டாப் ஹீரோயினாக அல்ல, டாப் நடிகையாக கொண்டு வந்தது. பிலிம்பேர் தமிழில் சிறந்த நடிகை விருது. அதே வருடம் அஜித்துடன் ஆரம்பம். ஸ்டைல், பவர், பெர்ஃபார்மன்ஸ். நயன்தாரா கம்பே குயின் என்று ரசிகர்கள் கொண்டாடினர். இதன் பிறகுதான் அவர் எடுத்த ஒரு பெரிய முடிவு. நான் இனி பெண்களை மையமாக கொண்ட கதைகளில், வலுவான கதாபாத்திரங்களில்தான் நடிப்பேன். அந்த முடிவின் விளைவாக வந்த படங்கள்: மாயா, ஒரு சிங்கிள் மதர், த்ரில்லர் ஹீரோயின், நானும் ரூடிதான், காது கேளாத பெண், காதலும் தைரியமும் கலந்த பாத்திரம். இந்த படத்துக்காக 2வது பிலிம்பேர் தமிழ் சிறந்த நடிகை. இதோ இங்கேதான் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் ரசிகர்கள் வாயிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளிவந்தது. இப்போது நயன்தாரா வரலாற்றை மாற்றிய கட்டம். 2017 ஒரே ஒரு படம். ஒரு மாவட்ட ஆட்சியராக, ஒரு பெண் அதிகாரியாக. அறம், குழந்தைகளின் உயிர், அரசியல் அழுத்தம், மனிதநேயம், கடமை. இந்த படத்தில் நயன்தாரா அழகாக நடிக்கவில்லை, அதிகாரமாக வாழ்ந்தார். இந்த வேடத்துக்காக 3வது பிலிம்பேர் தமிழ் சிறந்த நடிகை. அதன் பிறகு கோலமாவு கோகிலா. ஒரு சாதாரண பெண் போதைப்பொருள் கும்பலை எதிர்த்து நிற்கும் கதை. காமெடி, த்ரில்லர், பவர். இந்த படம் சொன்னது, ஒரு பெண் மட்டுமே ஹீரோ என்றாலும் பாக்ஸ் ஆபிஸை குலுங்க வைக்க முடியும். இமைக்கா நொடிகள். சைக்கோ கில்லரை எதிர்க்கும் தைரியமான தாய். நெற்றிக்கண், கண் பார்வையற்ற சிபிஐ அதிகாரி. ஒவ்வொரு படமும் ஒரு புதிய நயன்தாரா, ஒரு புதிய வலிமை. அதனால்தான் இன்று தமிழ் சினிமாவில் பெண் மையப் படங்கள் உருவாகும்போது முதல் நினைவுக்கு வரும் பெயர் நயன்தாரா. 2019 விஸ்வாசம், பிகில். சைரா நரசிம்மா ரெட்டி மாஸ் ஹீரோக்களுடன் நடித்தாலும் அவளின் ஸ்கிரீன் பிரசன்ஸ் தனித்தன்மை. 2020 மூக்குத்தி அம்மன். தேவியாகவே மாறி நின்றார். 2021 அண்ணாத்தே. நெற்றிக்கண் பார்வையற்ற தைரியம். 2022 காத்துவாக்குல 2 காதல். O2 கனெக்ட். அடுத்து வந்தது ஒரு பெரிய கனவு. 2023 இந்தி சினிமாவில் நுழைவு. ஜவான். ஷாருக் கான் ஜோடி. NSG அதிகாரி வேடம். இந்த படம் இந்தியாவின் மிகப்பெரிய வசூல் படங்களில் ஒன்று. நயன்தாராவின் வாழ்க்கையில் அதிகம் வசூல் செய்த படம். அதன் பிறகு இறைவன். அன்னபூரணி ஒரு சமையல் கலைஞர். சர்ச்சைகளும் வந்தன, விமர்சனங்களும் வந்தன. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் அமைதியாக தன் வேலையால் பதில் சொன்னார். 2025 டெஸ்ட். ஒரு தாயின் தவிப்பை உணர்த்திய கதாபாத்திரம். வரும் படங்கள்: டாக்ஸிக் யாஷ் ஜோடி, மூக்குத்தி அம்மன் 2. டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்று நயன்தாரா யார்? தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சம்பளம் பெறும் நடிகை. ஃபோர்ப்ஸ் செலிபிரிட்டி 100 பட்டியலில் இடம்பெற்ற ஒரே தென்னிந்திய நடிகை. 75 திரைப்படங்கள், 5 பிலிம்பேர் விருதுகள். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி 5 மொழிகளில் வெற்றி. ரோடி பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனம். சமூக சேவை, அமைதி, மரியாதை. அவள் சொன்னதில்லை,
ஆனால் அவள் வாழ்க்கை சொல்லும் ஒரு விஷயம். அழகால் ஆரம்பிக்கலாம், ஆனால் நிலைத்திருப்பது திறமையால் மட்டுமே. டயானா மரியம் குரியன் என்ற பெண் இன்று லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ஒரு நடிகை மட்டும் அல்ல, ஒரு சக்தி, ஒரு மாற்றம், ஒரு காலத்தின் அடையாளம்.